எழில், ஏன் இப்படியெல்லாம் பேசுன? என்னதான் இருந்தாலும் அவங்க உன்னோட அம்மா இல்ல. இந்த பாரு, அவங்க மேல எனக்கும் கோவம் இருக்குதான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அவங்கள மாத்துறதுக்கு முயற்சி பண்ணிருக்கலாம். அதை விட்டுட்டு நீ அவங்கள அம்மாவே இல்லைன்னு சொல்லி அவங்க உறவே வேண்டான்னு சொல்லி உதறி தள்ளிட்டு வந்தது சரியா இருக்கா? நீயே சொல்லு. கயல், நீயும் கூட என்ன புரிஞ்சுக்கல. நான் உங்ககிட்ட அப்படி பேசுறதுல என்ன தப்பு இருக்கு? சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்கும் நான் அவங்க ஆசைப்பட்ட மாதிரி தான் எல்லாத்தையுமே பண்ணியிருக்கேன். எனக்காக யோசிச்சு எதையுமே நான் பண்ணதே இல்லை. நான் ஆசைப்பட்ட ஒரே விஷயம் நீ மட்டும்தான். உன்னை நான் லவ் பண்றேன், கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா அவங்க அதை புரிஞ்சுக்காம நம்மளை பிரிக்கிறதுக்காக அந்த தீபிகா கூட சேர்ந்துக்கிட்டு எவ்வளவு பண்ணிருக்காங்க. இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் எப்படி பொறுமையா இருக்க முடியும்? எனக்கு அதெல்லாம் புரியுது. அதுக்காக நீ அவங்கள மொத்தமா தூக்கி போடணும்னு நினைக்கிறது எனக்கு என்னமோ சரியா படலன்னு தான் சொல்றேன். கயல், தயவு செஞ்சு அவங்கள பத்தி பேசாத. அவங்களுக்கு நீ சப்போர்ட் பண்ணி பேசுறது கேட்கும்போது எனக்கு ஊமையிலதான் கோவம் வருது. ஏய் ஏய், நான் சொல்றது உனக்கு புரியலையா? நடந்த விஷயத்த மனசுல வச்சுக்கிட்டு நீ நீ அவங்கள இப்படி எல்லாம் பேசிட்டு வந்துட்ட. ஆனா மத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு யோசிச்சு பாரு. என்னடா? கல்யாணமாகி 10 நாள் கூட ஆகல. கயல் பெத்த தாய் கிட்ட இருந்து புள்ளைய பிரிச்சுட்டாளேன்னு ஏய், என்னதானே எல்லாருமே தப்பா பேசுவாங்க. என்ன மட்டும் இல்லாம என் குடும்பத்தையும் எல்லாரும் தப்பா தான் நினைப்பாங்க. ஏற்கனவே நான் உன்னை பணத்துக்காக தான் ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு அவங்க ரொம்ப உறுதியா நம்புறாங்க. நீ இப்படி எல்லாம் பண்ண அவங்க நினைச்சது, அவங்க பேசினது எல்லாமே உண்மையாயிடாதா? கட்டி பிடிச்சு அரவணைச்சாலும் எட்டி மிதிச்சு கொல்ல நினைச்சாலும் தாய் தாய் தான். அவங்களுக்கு ஈடு என்ன இந்த உலகத்துல வேற எதுவுமே கிடையாது. அத்தை அவ்வளோ வார்த்தை விட்டுருக்காங்க, எனக்கு அது எதுவுமே வலிக்கல. ஆனா நீ பல நாள் கண்ட கனவு மாதிரி என்னையும் என் பிள்ளையையும் பிரிச்சுட்டலன்னு கேட்டாங்க பாத்தியா? அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் என் மனசை போட்டு உறுத்திக்கிட்டே இருக்கு. நான் என்ன வேணும்னா அவங்கள அடிச்சேன்? என் பெரியப்பா வீட்டுல வச்சு அத்தனை பேர் முன்னாடி என் அம்மாவோட நடத்திய தப்பா பேசினாங்க. அப்போ அந்த செகண்ட்ல எனக்கு வயசு, மரியாதை இது எதுவுமே கண்ணுக்கு தெரியல. என் அம்மாவை தப்பா பேசினாங்கன்னு உணர்ச்சி வசப்பட்டு கை நீட்டிட்டேன். நான் பண்ணது பெரிய தப்புதான், என்னைக்குமே நான் அதை மறுக்க மாட்டேன். கோவத்துல நான் யாருக்காக அடிச்சேன்? ஏன் அம்மாக்காக தானே. ஒரு பொண்ணா எனக்கே என் அம்மாவை அவ்வளோ பிடிக்கும் போது ஒரு ஆம்பளை பையன் நீ உங்க அம்மாவை எந்த காரணத்தை கொண்டும் வெறுத்து ஒதுக்கிடாதன்னு தான் சொல்றேன். அதுக்காக அவங்க பண்றது நியாயம்னு சொல்ல மாட்டேன். அவங்க கிட்ட பேசாம இரு, கோச்சுக்கோ, திட்டு, இல்ல முகத்து கூட பார்க்காத. அதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கும். அவங்களா மனசு மாறி உனக்காக கூட என்னை ஏத்துக்க வாய்ப்பு இருக்குல்ல. காலமும் நேரமும் எல்லாம் நல்லதாவே பண்ணும். அதுக்கான சான்ஸ நம்ம கொடுக்கணும்ல. அவங்கள மொத்தமா நீ அம்மா இல்ல, நான் உன் பையன் இல்லைன்னு தூக்கி போடுறதுதான் எனக்கு கஷ்டமா இருக்குன்னு சொன்னேன். என்கிட்ட பணமோ வசதியோ செல்வாக்கோ இருந்திருந்தா நான் பண்ணது எல்லாத்தையும் உங்க அம்மா மறந்து
மன்னிச்சு ஏத்துட்டு இருந்திருப்பாங்க. நான் ஒரு ஏழை வீட்டு பொண்ணா பிறந்து உங்க அம்மாவோட வாழ்நாள் விரோதி ஆயிட்டேன். கையில கல்யாணம் பண்ணிக்கிட்டு எழில் இதெல்லாம் சாதிச்சான்னு தான் பேர் இருக்கணுமே தவிர அவளை கட்டிக்கிட்டு அவன் அவனோட அம்மாவை விட்டு பிரிஞ்சு வந்துட்டாங்கிற ஒரு நிலைமை வந்துடக்கூடாது. அது மட்டும் இல்லாம போது நிறுத்துறியா?